சாரதா, விஜய் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷத்தோட கீழ இருக்காங்க. காவேரி வராங்க. அம்முவ கூட்டிட்டு வரும்போது எல்லாருமே "சூப்பரா பண்ணீங்க காவேரி" அப்படின்னு சொல்றாங்க. வராங்க. வந்த உடனேயே, "அப்பா பார்த்தீங்களா? நான் எவ்வளோ சூப்பரா டான்ஸ் ஆடினேன்" அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "ஆமா, ஆமா. ரொம்ப நல்லா இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. காவேரி "ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. "ஏங்க எதுக்காக நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்னங்க இப்படி பேசிட்டீங்க? என் பொண்ணுக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. இதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓகே, சரி டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. "நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சாரதா கூப்பிடுறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. நான் அம்முவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ அம்மா இல்லாத அந்த கஷ்டத்தை அவள் புரிஞ்சுக்க போகிறா, அவள் ரொம்ப வருத்தப்பட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னதான் இருந்தாலும் குழந்தைக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது, அதனால் மட்டும் தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "சரி தம்பி, நீங்கள் இங்கே இருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் சமையல்லாம் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் காவேரி, நான் சமைச்சிட்ருக்கேன், நீ பேசிட்டு இரு சரியா?" அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாமே நல்லா விருந்து மாதிரி சமைக்கிறாங்க. "என்ன இவ்வளோ சமைக்கிறீங்க?" அப்படின்னு விஜய் வராரு. வந்து சமையல் ரூமில் கேட்குறாரு. "என்ன அதில் ஒன்றும் இல்லையே, சும்மா மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து, கறி குழம்பு, கறி தொக்கு, கொஞ்சம் மட்டன், கொஞ்சம் பிரியாணி, இவ்வளோ தான் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன இவ்வளோ தான் பண்ணேன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்களே டயர்டாக இருக்கீங்க, எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சாப்பாடு? ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "என்ன தம்பி இப்படி பேசிட்டீங்க? இதெல்லாம் ஒரு சிரமமா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுலாம் ஒரு கஷ்டமே கிடையாது" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், அம்மா நல்ல காலத்துலேயே சூப்பராக பண்ணும், இப்போ சொல்லவா வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவேரி மனசுலேயே நினைக்கிறாங்க. அதே மாதிரி சாப்பாடு போடுறாங்க. காவேரி, விஜய், அம்மு 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. "சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசித்து சாப்பிட்றாரு. அதை அப்படியே காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே திடீர்னு வேறு பக்கம் திரும்புகிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு. "என்ன இது காவேரி நம்மளே பார்த்துட்ருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி கண்டுக்காத மாதிரி இருக்கார். காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவராக தானே இருக்கார், நாம் எதுக்காக மிஸ் பண்ணணும்? அம்மா கிட்ட சொல்லி விஜயை கண்டிப்பாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிக்கிறாரு. முடிச்சுட்டு ஓகே நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "தேங்க்ஸ் மிஸ், நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மு, விஜய் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி, சாரதா 2 பேருமே வழி அனுப்பிட்டு உள்ளே வராங்க. "உண்மையாகவே என் மனசே குளிர்ந்துடுச்சுடி, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? குழந்தைக்கு அம்மா இல்லாத குறைய நீ நல்லா பார்த்துக்கிட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "என்னம்மா, என்ன சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, நீ கேட்டல்ல விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ அந்த ஐடியா இருக்குது. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதும்மா. நீ தாத்தா கிட்ட போய் பேசு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? உனக்கு விஜய் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அம்முவையும் பிடிச்சிருக்கு, எனக்கு அவரையும் பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேர் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போது அவங்க 2 பேர் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். நான் ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ரொம்ப சந்தோஷம்டி, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பயங்கரமாக நான் சந்தோஷத்தோடு இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி, நான் கண்டிப்பாக தாத்தா கிட்ட நேர்லேயே போயிட்டு இந்த நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரூமுக்கு போகிறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. விஜயை நினச்சி பார்க்குறாங்க, பேசுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. இவர் நம்மளோட லைஃப் பார்ட்னராக வந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா என்னோடய சந்தோஷம் தான் அவருக்கு முக்கியம். நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அம்மாவை தேட வந்தார்.